Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் நிலவுற்றுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அக்கலத்துன் நார், நரகத்தின் விறகுகளாக ஆகக்கூடியவர்கள் அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும்ங்கிற வழிகாட்டுதல்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். தந்ததோடு மாத்திரமல்ல, இந்த வழிகாட்டுதல்களில் எவர்கள் மாறு செய்கின்றார்களோ, தவறாக நடக்கின்றார்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் கடுமையான தண்டனை உண்டு என்றும், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு படைப்பு நரகம், அந்த நரகம் இருக்கிறது என்பதை நமக்கு மார்க்கம் தெள்ள தெளிவாக பல்வேறு விஷயங்களின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. அப்போ இந்த நரகம் இருக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு முஸ்லீம்களும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நாம் அதை ஏற்றே வாழ்கிறோம். எப்படி சோனம் உண்டோ அதே போல் நரகமும் இருக்கிறது என்பதை நாம் ஏற்று வாழ்கிறோம். ஆனால் அந்த நரகத்திற்கு உண்மையிலே நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் பயந்து வாழ்கிறோமா, அதை அஞ்சி வாழ்கிறோமா என்று சொன்னால் பலருக்கு அந்த அச்சம் இந்த உலகத்தில் இல்லை என்பதை தான் அவருடைய செயல்பாடுகள் காட்டுகிறது. அப்போ அல்லாஹ் திருமறையில் சொல்கின்ற போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்னாஸு வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிதாலுன் லா ஷிதாதுன் லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அந்த நரகத்தினுடைய எரிபொருள் பெட்ரோல் அல்ல, டீசல் அல்ல, கற்களும் மனிதர்களும் தான் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். கற்களும் மனிதர்களும் தான் அந்த நரகத்தினுடைய எரிபொருள்கள். அங்கே கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய வானவர்கள் அந்த நரகத்தினுடைய காவலாளிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ஒரு நீண்ட வசனத்தில் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அப்போ இந்த நரகத்தினுடைய இந்த பயம் என்பது ஏதோ ஜும்மாவில் பயான் கேட்கும்போதோ அல்லது மொபைலில் உட்கார்ந்து மார்க்க உரைகளை கேட்கும்போது மாத்திரம் வரக்கூடியதல்ல. நம்முடைய செயல்பாடுகளில் எந்தெந்த தருணத்தையெல்லாம் நரகத்திற்கு நுழைவதற்கான காரியங்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கிறதோ அந்த நேரத்தில் அல்லாஹ்வை அஞ்சி, அல்லாஹுடைய அந்த மறுமை, அந்த நரகத்தினுடைய தண்டனையை அஞ்சக்கூடிய இது இருக்கு பாருங்க, அது முக்கியமானது. அப்போ இந்த நரகத்துக்குள்ளே யாரெல்லாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், நரகத்தினுடைய எரிபொருளாக மாறுகிறார்கள் அப்படிங்கிறத நமக்கு மார்க்கம் பட்டியலிட்டு காமிக்கிறது. அப்போ இந்த நரகத்தில் அதிகமாக செல்லக்கூடியவர்கள் நரகத்தில் யார் அப்படின்னு சொன்னால் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டவர்கள் நிறைய பேர் அங்கே கிடக்கிறாங்க. அடிப்படையான விஷயம், பல்வேறு நபர்கள் அந்த நரகத்தினுடைய விறகுகளாக ஆகினாலும் இந்த செல்வம் இருக்குது பாருங்கள், செல்வம், இந்த செல்வத்திலே தவறான முறையிலே நடந்து கொள்ளக்கூடியவர்கள், தவறான முறையிலே அதை அடையக்கூடியவர்கள், அவர்கள் நரகத்தில் அதிகமாக கிடப்பார்கள். அது சம்பந்தமாக மார்க்கம் கடுமையான எச்சரிக்கை நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னாங்க, அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன் வ பைனஹுமா உமூருன் முஸ்தபிஹாத்துன் என்ற ஒரு நீண்ட ஹதீஸில் சொல்கிறாங்க. ஹலால் இருக்கிறதே ஆகுமானது அதுவும் உங்களுக்கு தெளிவாக ஆக்கப்பட்டு விட்டது.
எது ஹராம், எந்த ஹராமிலே நீங்கள் வீழ்ந்து விடக்கூடாது, பொருளாதாரத்தை ஈட்டக்கூடாதுங்கிற எல்லா தெளிவும் தடுக்கப்பட்டதும் உங்கள் தெளிவாக்கப்பட்டு விட்டது. இந்த இரண்டுக்கு மத்தியிலே நீங்கள் சந்தேகப்படக்கூடிய, உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உண்டு. எனவே எவருக்கு சந்தேகம் என்று ஒன்று வருகிறதோ அவர் தன்னுடைய சந்தேகத்தை விட்டு அவர் தவிர்ந்து கொண்டார் என்று சொன்னால் அவருடைய மானத்தையும் அவருடைய மார்க்கத்தையும் அவர் பாதுகாத்து கொண்டார். இல்லை இது சந்தேகம் இல்லை, இதில் காசை போட்டால் என்ன, இவ்வளோ கிடைக்குமே, இதை செய்தால் என்ன, இதில் போட்டால் என்ன, இவ்வளோ லாபம் கிடைக்குமேங்கிற மாதிரியாக உங்களுடைய சுய விளக்கத்திற்கு, உங்களுடைய ஆசைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அந்த சந்தேகத்துக்குரிய விஷயத்தில் நீங்கள் வீழ்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நரகத்தில் விழுந்து விட்டீர்கள் அப்படிங்கிறது செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஹதீஸில் சொல்கிறாங்க. அப்போது இந்த உலகத்தை பொறுத்தவரையில் உலகத்தில் எப்படி வேணாலும் வாழலாம். சம்பாதிப்பதற்கு 1000 வழிகள் உண்டு. நல்ல வழியிலே சம்பாதிப்பதற்கு சிரமம்தான். நல்ல வழியை விட்டு தவறான வழியிலே சம்பாதிப்பதற்கு 1000 வழிகள் உண்டு, இலகுவான வழிகளும் உண்டு. ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்படி சம்பாதிப்பதினால், இப்படி நான் செல்வத்தை சேர்ப்பதினால் நாளைக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னா ஓ ஃபித்னத்து உம்மதி அல் மால். ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லாஹ் சோதனை வைத்தான். ஏதாவது ஒரு சோதனை இருக்கும். என் சமூகத்திற்கு இருக்கக்கூடிய சோதனை என்ன தெரியுமா? பெரிய சோதனை செல்வம் அப்படின்னா செல்வம் தான். அதனால தான் ரசூலுல்லாஹ் பயந்தாங்க. மக்களுக்கு சொல்லும்போது வறுமையான நேரத்தில் மக்களுக்கு உதவிகள் செய்கின்ற போது கூட எதை ஞாபகப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால், இவ்வளோ என் சமூகம் கவலைப்படுதே, என் சமூகம் உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்களே, இவ்வளோ சிரமப்படுகிறார்களேங்கிறத கவலைப்படலை. எதை கவலைப்பட்டார்கள் என்று சொன்னால், அந்த வறுமை நேரத்தில் கூட உங்களின் மீது நான் கடுமையாக பயப்படுவது எதை அப்படி சொன்னால், கடுமையான பொருளாதாரத்தை, விசாலமான பொருளாதாரத்தை தான் உங்கள் விஷயத்தில் பயப்படுகிறேன். அல்லாஹ் உங்களுக்கு முன் சென்ற சமூகத்திற்கு எப்படி செல்வத்தை கொடுத்தானோ அதே போல உங்களுக்கும் செல்வத்தை கொடுத்து, அந்த செல்வத்தை அடைவதற்காக நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு அவர்கள் எப்படி வெட்டி சாய்த்து மாய்ந்தார்களோ அதே போல நீங்களும் அழிந்து விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ இந்த செல்வம் எவ்வளோ டேஞ்சரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அன்புக்குரிய சகோதரர், அது மாத்திரமல்ல, இன்னைக்கு பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் மார்க்கத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர்கள், ஹராமை ரொம்ப உரசி பார்க்கக்கூடியவர்கள் தான் இதில் காசு போடலாமா, அதில் காசு போடலாமா, இந்த வருமானம் கூடுமா, அந்த வருமானம் கூடுமா, இதை சாப்பிடலாமா, அதை சாப்பிடக்கூடாதா என்று யோசிக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறா, காசு அப்படின்னு வருகின்ற பொழுது அது எந்த வழியில் வந்தாலும் சரிதான், அது கொஞ்சம் மார்க்கத்தில் டவுட்டாக இருக்குது, கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, விழுந்துடுறாங்க. நிறைய பார்க்குறோம். ஏழைகள் கூட இன்னைக்கு பல பேர் ஏமாந்திருக்கிறார்கள். ஏழைகள் கூட, கஷ்டப்படக்கூடியவர்கள் கூட இந்த காசு அப்படிங்கிற கிடைக்கக்கூடிய காரணத்தின பல பேர் இன்னைக்கு இழந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாத்தி அலன்னாஸ் ஜமானுன், உங்களிடத்தில் ஒரு காலம் வரும், லா யுபாலில் மர்உமா அஹத மின்ஹு அமினல் ஹலாலி அமினல் ஹராம். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ அந்த காலத்தில் ஒரு மனிதன் என்ன செய்வான் என்று சொன்னால், நாம் எடுத்துக்கொள்வது, நாம் சம்பாதிப்பது, நாம் வாங்குவது இது ஹலாலா ஹராமா என்று அவன் பொருட்படுத்த மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு காலம் உங்களிடத்தில் வரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னான். இருக்கா இல்லையா? அன்னைக்கு ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சர்வசாதாரணமாக ஏமாத்துகிறான். அடுத்தவனுடைய காசு, அடுத்தவனுடைய பொருள், அடுத்தவனுடைய செல்வம், இதுக்கு நமக்கு ஹக்கு இருக்குதா, இதை எடுக்கலாமா, இதுக்கு நம்ம உரிமை இருக்கிறதாங்கிறதை கூட யோசிக்காமல் இன்னைக்கு வாழக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்போ இப்படி வாழக்கூடியவர்கள் நாளைக்கு மறுமை நாளில் எப்படி வந்து நிற்பார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், ஹலக்கல் முக்ஸிரூன், அதிகமாக இந்த உலகத்திலே சம்பாதிக்கக்கூடியவர்கள், சேர்க்கக்கூடியவர்கள் அழிந்து விட்டார்கள். இன்னல் முகஸிரீன அல் அகல்லூன யௌமல் கியாமா, இந்த உலகத்திலே தவறான முறையிலே செல்வத்தை சேர்க்கக்கூடியவர்கள் நாளை மறுமை நாளில் குறைவாகத்தான் வந்து நிற்பாங்க, குறைந்த நன்மைகளோடு தான் வந்து நிற்பாங்க. இல்லா மன் கால பில் மாலி ஹக்கதா வஹக்கதா வஹக்கதா, தன்னுடைய செல்வத்தில் இதை இவர்களுக்கு கொடு, இவங்களுக்கு இது உரியது, இவங்களுக்கு உரியது என்று சொல்லி கொடுக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கிறார்களோ அவர்களை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்போ இந்த உலகத்தில் அதிகமாக தவறான முறையில் செல்வத்தை சேர்க்கக்கூடியவர்கள் நரகத்துக்கு விறகுகளாக ஆகிறார்கள்ங்கிறத இந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை ரசூலுல்லாஹ் இன்னொரு தெளிவாக சொல்கிறாங்க, இன்ன ரிஜாலன் யதஹவ்வதுன ஃபீ மாலில்லாஹி பிகைரி ஹக்கின் ஃபலஹுமுன் நார் யௌமுல் கியாம். எவர்கள் மக்களுடைய செல்வத்திலே, பொது சொத்திலே
அவர்களுக்கு உரிமை இல்லாத அந்த காசு விஷயத்தில், செல்வம் விஷயத்தில் மூழ்குகிறார்களோ, அதை அடைவதற்காக, அதை பெறுவதற்காக, தன்னுடைய செல்வத்தை அடைவதற்காக, பெருக்குவதற்காக அதை அபகரிக்கின்றார்களோ, அவர்களெல்லாம் நாளை மறுமை நாளில் நரகத்தினுடைய விறகுகள் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இதற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த செல்வம், இந்த செல்வத்தை அடையக்கூடிய விஷயத்தில் தவறாக ஒரு மனிதன் இந்த மாதிரியாக எண்ணிக்கக்கூடாது, அடுத்தவனுடைய செல்வத்தை எடுத்துவிடக்கூடாது, அதற்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறதுல எவ்வளோ முக்கியமாக இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹைபர் போர் நடக்குங்க. அந்த ஹைபர் போரில் வெற்றி கிடைத்து விட்டது. அப்போ அந்த வெற்றி கிடைக்கின்ற போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அது இந்த போரில் கிடைத்திருக்கக்கூடிய அந்த கனிமத் பொருளை இன்னும் பங்கிட்டு கொடுக்கல, அப்படி வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நினைச்சுவாங்க பார்த்து தான் யார் யார் எந்தெந்த வீரர்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், இவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது, இவங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதை பார்த்து அந்த பொருளை இணைச்சுவாங்க அப்படின்னு சொன்னால் பிரித்து கொடுப்பாங்க. இது பொதுவான ஒரு வழக்கம். ஆனால் அதை பிரிப்பதற்கு முன்னால் அங்கே என்ன நடக்குதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு சஹாபி அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் இறந்து விடுகிறார். அவர் என்ன செய்கிறாரு, இறந்து விடுகிறார். ஒரு அம்பு ஏற்பட்ட காரணத்தினால, அந்த தெரியாத அம்பு, அந்த அம்பு காரணத்தினால இறந்துட்டாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, ஹனீஅன் லஹு ஷஹாதா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இவருக்கு ஷஹாதத் கிடைக்கட்டும், இவருக்கு ஷஹாதத் கிடைக்கட்டும், அந்த மாதிரியான ஒன்றை இவர் சரி அடைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அதை மறுக்கிறாங்க. அவ்வாறு அல்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி அல்ல, இவருக்கு ஷஹாதத் இல்லை என்று சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, வல்லதி நஃப்சி முஹம்மதுன் பியதிஹி இன்ன ஷிம்லத தல்தஹபு அலைஹி நாரன் அஹதஹா மினல் கனாயிமி யௌம ஹைபர் லம் துஸிபுஹல் மகாசிப், இல்லை இவருக்கு நரகத்தினுடைய தண்டனை உண்டு என்று சொன்னார். யாருங்க? போர்க்காலத்தில் கொல்லப்பட்டவர்களுக்கு. போர்க்காலத்துக்கு நீங்கள் போய் கலந்து கொள்ளாமல் போகிற வழியிலே நீங்கள் மௌத்தானாலும் உங்களுக்கு ஷஹாதத்து. போர்க்காலத்தில் கலந்துக்கல, போகிற வழியிலே இவருக்கு மௌத்து வந்துட்டு ஏதாவது ஒரு காரணம், அப்படி இருந்தால் கூட அவருக்கு நன்மை உண்டு. ஆனால் இவர் போரில் கலந்துருக்கிறாரு, ஷஹாதத்தையும் அடைகிறாரு, அவருக்கு ரசூலுல்லாஹ் நரகத்தினுடைய தண்டனைங்கிறாங்க. சஹாபாக்கள் முழிச்சுக்கிறாங்க. அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏதோ இந்த தோழர் கனிமத் பொருட்களை பங்கிடுவதற்கு முன்னால் தனக்கென்று ஒன்று வேண்டும் என்று எடுத்துக்கொண்டார். அந்த பொருளை, மற்றவர்களுக்கு உரிய பொருள் இன்னும் பங்கிடப்படலை, செய்யத்துக்கு முன்னாடி இவன் செய்தார், எடுத்துக்கொண்டார், அதனால இவருக்கு நரகத்தினுடைய தண்டனை உண்டு அப்படின்னு சொன்னோடனே அந்த சபையில் மக்களுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. எவ்வளோ பெரிய தண்டனையா அப்படின்னு பயந்து உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒருவர் சொல்கிறார் திடுக்கிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே நான் இங்கே இந்த கனிமத் பொருளில் ஒரு செருப்பு வாரம் எடுத்தேன் அல்லாஹ்வுடைய தூதரே, அதற்கும் தண்டனை உண்டா அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷிராக்கு மின்னார் அவ் ஷிராக்கைனி மின்னார், நீ எடுத்த அந்த செருப்பு வாரும் அதுவும் நரகத்தை சார்ந்தது தான் அப்படின்னு நினைச்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த தோழரை கண்டித்தார்கள் என்ற அந்த செய்தி புகாரில் நீண்ட செய்தியாக பார்க்கிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர், அப்போ செல்வம் விஷயத்தில் இன்னைக்கு எவ்வளோ பகிரங்கமாக, கொஞ்சம் கூட பயம் இல்லாமல், நரகத்தினுடைய தண்டனையை தெரியாமல், அடுத்தவனுக்கு சொத்து கொடுக்கறதில்ல, அக்கா தங்கச்சிக்கு சொத்து கொடுக்கறதில்ல, என்ன செய்யறது, அப்படியே மொத்தமாக அமைச்சிக்கிறது, அவங்களுக்கு கிடையாது, உனக்கு கிடையாது, உனக்கு நான் தந்துட்டேன், உனக்கு கல்யாணத்துக்கு பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கிடைக்கக்கூடிய தாய் தந்தையினுடைய சொத்திலிருந்து ஏமாற்றம் செய்யக்கூடிய எத்தனையோ சகோதரர்களை பார்க்கும். அப்போ பொருளாதார மோசடி என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இதுதான் நாளைக்கு நரகத்தில் அதிகமாக மக்கள் கடக்கக்கூடிய நரகத்தினுடைய விறகுகளாக ஆகுவதற்கு இதுதான் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, அனாதைகளுடைய சொத்துக்களை உண்ணக்கூடியவர்கள். குடும்பத்தில் யாராவது இறந்துட்டாங்க, அப்போ அந்த வாரிசுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு சொத்து இருக்கிறது, அந்த சொத்திற்கு வேறு ஆள் இல்லை, ஜாமீனாக ஆள் இல்லை என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறாங்க, கார்டியனாக போடுறாங்க அப்படின்னு சொன்னால் நாம் அந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யணுங்க, பயந்து நடக்க வேண்டும். அந்த விஷயத்தில், அனாதைகளுடைய விஷயத்தில், அனாதைகளுடைய சொத்து விஷயத்தில் பயந்து நடக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் திருமறையில் எவ்வளோ கண்டனத்தை தெரிவிக்கிறான் என்று சொன்னால், இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா துல்மன் இன்னமா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா வஸயஸ்லௌன ஸஈரா, நிச்சயமாக இவர்கள் அனாதைகளுடைய செல்வங்களை அநியாயமாக சாப்பிடுகின்றார்கள். பராமரிக்கலாம், பராமரித்து உங்களுக்கு பராமரிக்கக்கூடிய செலவு உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கே வசதி இல்லை, கஷ்டப்பட்டு தான் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அந்த சொத்திலிருந்து முறையாக பேசப்பட்டு நீங்கள் என்ன செய்யலாம், சாப்பிடலாம், உங்களுக்கான அந்த தொகையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அதற்கு அளவு உண்டு. ஆனால் அதையும் மீறி அநியாயமாக ஒருவர் சாப்பிடுகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் சாப்பிடக்கூடிய அனைத்தும் அவருடைய வயிற்றிலே நெருப்பை தான் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், கடுமையான ஜுவாலை உள்ள அந்த நரகத்திலே நாளைக்கு செல்வார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் என்று சொன்னால், அப்போ நாம் என்ன செய்யணுங்க, பயப்பட்டு நடக்க வேண்டும்.
பிறருடைய சொத்தை நம்மள்கிட்ட தந்திருக்கிறாங்க, காசை தந்திருக்கிறாங்க, பாதுகாக்குன்னு சொல்கிறாங்க, அமானிதமாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அல்லாஹ் திருமறையில் தெளிவாக சொல்லி காமிக்கிறான். எனவே இந்த விஷயத்திலையும் தவறாக நடந்து கொண்டவர்கள் நரகத்தினுடைய விறகுகள் தான். அடுத்து யார் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு சமூகத்தில் சத்தியத்தை மறுக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு சத்தியம் தெரியும். நடப்பது ரபியுல் அவ்வல் மாதம், எல்லா ஊர்லேயும் ஆரம்பித்தாச்சு. கொண்டாட்டங்கள் மௌலுது பாடல்கள்லாம் ஆரம்பித்தாச்சு. லிஸ்ட்டு போட்டு யார் யார் ஓதணும், யார் யார் எங்கே ஓதணும், எந்த பள்ளிவாசல் நடக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தாச்சு. அப்போ இந்த மௌலுதை பாருங்கள், இந்த மௌலுது மார்க்கத்தில் உள்ளதா? ஒரு சின்ன ஒரு ஆதாரத்தை கூட நீங்கள் தேட முடியாது. இதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய சுற்றி வர்றாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் பாட்டு பாடலையா, போர்க்காலத்தில் பாட்டு பாடலையா, ஹஸ்ஸான் இப்னு சாபித் பாடலையா, நிறைய சொல்கிறாங்க. அப்போ இந்த மௌலுதுங்கிறது இதுக்கு மார்க்கத்தில் உள்ளதா? நிறைய விஷயங்கள் உண்டு. சத்தியத்தை மறுக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு யார் அப்படின்னா உலமாக்கள் தான். மதரசால படிக்கிறாங்க, அரபு தெரியும், இலக்கணம் தெரியும், குர்ஆன் தெரியும், ஹதீஸ் தெரியும், ரசூலுல்லாஹ் காலத்தில் எது உள்ளது, எது சுன்னத்து, எது பிதாத்து எல்லாமே தெரியும். ஆனால் இன்றைக்கு சமூகத்திற்கு அதை சொல்வதற்கு தயாராக இல்லை. ஏன்? அதை சொன்னோம் என்று சொன்னால் நாம் செல்லா காசாக ஆகிவிடுவோம். நமக்கு முத்திரை குத்தி விடுவார்கள், இவங்க வஹாபிகள், இவங்க தௌஹீத்வாதிகள், இவங்க இதெல்லாம் மறுக்கக்கூடியவர்கள் என்று முத்திரை குத்தி விடுவார்கள். நம்மளுக்கு செல்லா காசா போயிடும், செல்வாக்கை எழுந்து விடுவோம் என்று இன்றைக்கு இந்த உண்மையை சொல்கிறாங்களா இல்லையா? சொல்ல மாட்டாங்க. ஜமாத்துல் உலமா ஒரு அமைப்பு இருக்குங்க, உலமாக்களுக்கு என்று ஒரு அமைப்பு இருக்குது. உங்களுக்கெல்லாம் அசோசியேஷன், டாக்டர் அசோசியேஷன், இன்ஜினியர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி இவங்களுக்கு ஒன்று இருக்குது. ஒரு பெரிய கூட்டம் அதுக்கு பின்னாடி இருக்குது. அப்போ இவர்கள் என்ன செய்யணும்? சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை சொல்லணுமா இல்லையா? இந்த ஷிர்க் என்பது, இந்த மௌலுது என்பது, அதில் ஷிர்க்கான வார்த்தைகள் கலந்திருக்கிறது, அது மார்க்கத்தில் இல்லாதது, அது ஒரு பிதாத்து, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் ஓதப்படலை. அபூபக்கர் சித்திக், உமர், உஸ்மான், அலி, தாபியன்கள், சஹாபாக்கள், இமாம்கள் யாருடைய காலத்திலும் இல்லாத ஒரு அனாச்சாரங்களை இன்னைக்கு கொடிபிடித்து ரசூலுல்லாஹ்க்கு நாங்கள் மௌலுது ஓதுறோம், ரபியுல் அவ்வல் மாதத்தில் ரசூலுல்லாஹ்வை கொண்டாடுறோம், அந்த பக்தி எங்களுடைய உள்ளத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு ஆதாரத்தை காட்ட முடியாது. அப்போ எவ்வளோ பெரிய அனாச்சாரங்கள் அங்கே நடக்குது. அந்த மதத்தில் இந்த மாதிரியான சடங்குகள், கூத்துகள், கும்மாளம் ஏதோ ஒரு பேரில் நடக்கு. இதை காப்பி அடிச்சுட்டு இன்னைக்கு பள்ளிவாசல் இல்லை, வன்னல் மசாஜதில் இல்லா பலா ததுவு அல்லாஹ் அஹதா, பள்ளிவாசல்கள் அல்லாவுக்கே சொந்தம், அங்கே நீ எவனையும் கூடக்கூடாது என்று மார்க்க சொல்லுது. நிறைய மெஹ்ராபில் எழுதி போடுவாங்க, குவைத்தில் பாருங்கள், பள்ளிவாசலுக்கு முன்னாடியே எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த வசனத்தை. அப்போ அல்லாஹுக்கு சொந்தமான அந்த பள்ளிவாசலில் மொய்தீன் நாட்டவரை அழைப்பதோ, அல்லாஹ்வுடைய தூதரை அழைப்பதோ, யாரை அழைச்சாலும் அது ஷிர்க்கு தான். நடக்குதா இல்லையா? அப்போ இதை ஏன் தடுக்க மாட்டாங்க? சாப்பாடு போயிடும், 12 நாள் நல்ல விசேஷமாக கிடைக்க சாப்பாடு போயிடும், வருமானம் போயிடும், நமக்கு முத்திரை குத்திடுவாங்க என்கிற காரணத்தினால் இன்னைக்கு இந்த அவலங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், சமூகத்திற்கு சத்தியத்தை சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உள்ளதுபடி சொல்லக்கூடிய உலமாக்கள் இன்னைக்கு பின்தங்கி நிற்கிறாங்கன்னா இவர்களை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காமிக்கிறான். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாபி வ யஷ்தரூன பிஹி ஸமனன் கலீலா உலாயிக மா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் இல்லன் நார். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதத்தில் எது இறக்கப்பட்டதோ அந்த இறக்கியதை எவர்கள் மறைக்கிறார்களோ, அவர்கள் அற்ப விலைக்கு இதை விற்கிறார்களோ, அவர்கள் தங்களுடைய வயிறுகளில் நரகத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் மறுமை நாளில் இவர்களிடத்தில் பேச மாட்டான், இவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான். வலஹும் அதாபுன் அலீம், இவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான். யோசித்து பாருங்க. அப்போ மார்க்கத்தில் எதை உள்ளபடி சொல்லணும், உள்ளபடி சொல்லாமல் அதை மறைத்து மக்கள்லாம் செய்கிறாங்க. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து செய்கிறாங்க, எங்கள் ஊர் வழக்கம், அதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம், பூவை போடுறோம், மாலையை போடுறோம், அண்டாவை சட்டியை சோறாக்கி என்ன செய்கிறோம், கொடுக்குறோம் என்று சொன்னால் இது ஒரு அபத்தம், மார்க்கத்தில் இல்லாத ஒரு அபத்தம். அப்போ இதை இன்னைக்கு செய்கிறாங்க. இதை மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அப்போ சொல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், மறைக்கிறார்கள், சத்தியத்தை மறைக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கும் நரகத்தினுடைய தண்டனை என்று அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, நரகத்தினுடைய விறகுகள் யார் என்று சொன்னால் வட்டிக்கு வாங்குபவர்கள். இன்னைக்கு வட்டியை பார்க்குறோம், எங்கே எடுத்தாலும் வட்டி, எல்லா வழியிலையும். நீங்கள் சைத்தான் வலையில் வீழ வேணான்னு நினச்சாலும் உங்களை வம்புக்கு இழுக்கிறான், வா 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 எப்படியாவது உன்னை உள்ளே தள்ளுறான் என்று உங்களை தள்ளுவதற்கு அரசும் சரி தனியார் நிறுவனங்களும் சரி உங்களை வலை விரித்து தேடுகிறார்கள். எப்படியாவது உங்களை நினைச்சுனுங்க இந்த வலைக்குள்ளே தள்ளணும். அப்போ ஆசை இல்லாதவன் கூட சில நேரத்தில் விழுந்துடுறான். அப்போ இந்த வட்டி எவ்வளோ மோசமானது அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்ற போது
அல்லதீன ஆமனு யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஅகுலுர் ரிபா அضعافன் முضاعفா வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, வட்டியை பன்மடங்காக பெருக்கக்கூடிய இந்த வட்டியை நீங்கள் உண்ணாதீர்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஒத்தக்கும் நார் அல்லத்தி உழைத்தலில் காஃபிரீன். எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள், நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கி இந்த வட்டியில் எத்தனை பேர் விழாமல் இருக்கிறோம்? நாம் விழாமல் இருக்கிறோம். நம்ம ஒன்று கட்டிட்டு வந்திருக்கிறோமே, அது நம்மளை கொண்டு தள்ளுது. நிறைய வீடுகளில் நடக்கு. நாம் பக்குவமாக தான் இருக்கிறோம். மார்க்கம் வேணும், வட்டி வேண்டாம் 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 என்று நிற்கிறோம். பிள்ளைங்களை நம்மளை கொண்டு தள்ளத்துக்கு தயாராக இருக்கிறோம். அப்போ எவ்வளோ பெரிய தண்டனை! அல்லாஹ் திருமறையில் இன்னொரு வசனத்தில் சொல்கின்ற போது, அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். எவர்கள் வட்டியை உண்ணுகின்றார்களோ நாளை மறுமை நாளிலே அவர்கள் எல்லாம் ஷைத்தான் பிடித்த பைத்தியங்களாக வந்து எழுவார்கள். வட்டிக்காரனை பற்றிலாம் சாயங்காலம் எப்படி வர்றான், அவன் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளாம் தோற்றுப்போம். நம்ம கால் ஃபுல்லாக நாளம் ஃபுல்லாக ஒரு 4 ஃபுல்லாக நீங்கள் உழைச்சாலும் எங்கேயா ட்ரெஸ்ஸில் நினச்சிங்க அழுக்கு கரை எல்லாம் இருக்கும். அவனுக்கு சாயங்காலம் வந்து பாரு பஜாரில் பார்த்தீங்க கடை வீதிகளில் டிப் டாப்பாக வர்றான். அவனுக்கு எந்திச்சவொடனே என்னமோ போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி சல்யூட் அடிக்க 10 பேர் சேரை எடுத்து போடுறான், டிப் டாப்பாக வர்றான். இந்த உலகத்தில் ஏன் வட்டி எல்லா இடத்துலையும் கலெக்ஷன் வசூல், சிறு வியாபாரிகளிலிருந்து பெரிய வியாபாரிகள் வேறு எல்லாத்தையும் கலெக்ஷன். அப்போ இந்த மாதிரியான மக்கள் நாளை மறுமை நாளில் என்ன செய்வாங்க? கடுமையாக ஷைத்தான் பிடித்தவர்கள் பைத்தியம் டிப்டாப் அலையலாம், ஒயிட் கலரோடு அலையலாம். மறுமை நாளில் ஷைத்தான் பிடித்தவர்களை போல நினைச்சுவாங்க. எந்த வருவாங்க அப்படின்னு சொன்னால் இத்தனை பேர் இதுக்கு பயப்படுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு எச்சரித்தால், நான் மேராஜுக்கு செல்கின்ற பொழுது கடந்து சென்றேன். அங்கே ஒரு மனிதர் ஆற்றிலே நின்று கொண்டிருக்கிறார். அந்த ஆற்றிலே நிற்கக்கூடியவருக்கு பக்கத்தில் நிறைய கல் இருக்குது. பின்னாடி கரையில் ஒருவர் நிற்கிறார். அவர் அந்த ஆற்றிலிருந்து வெளியே வருவதற்கு முயற்சி செய்தே கொண்டிருக்கிறார். இந்த கரையில் இருக்கக்கூடியவர் கல்லை எடுத்து அவருடைய தலையிலே வீசி வெளில வராதா என்று அவரை ஆற்றுக்குள்ளே தள்ளி கொண்டிருக்கிறார். கண்ட காட்சியில் ஒரு காட்சி கூட வந்த மலக்கிட்ட கேட்கிறார், ஏன் இவருக்கு இவ்வளோ பெரிய தண்டனை, ஏன் இவர் இந்த ஆற்றிலே இவ்வளோ பெரிய தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கின்ற பொழுது அந்த மலக்கு சொன்னார், அல்லாஹுடைய தூதரே, ஃபஇன்னஹு ஆகிலுர் ரிபா, இவர்தான் வட்டியை வாங்கி உண்டவர். உலகத்திலே வாழ்கின்ற போது வட்டியை வாங்கி உண்டாரா இல்லையா, எனவே இவருக்கு அல்லாஹ் இவ்வளோ பெரிய தண்டனை எங்கே கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ வட்டிங்கிறதுல தீயாக இருக்கணும். இன்னைக்கு இல்லை. என்ன சொல்கிறாங்க, நான் சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு தான் போனேன், ஒரு சாட்சி கையெழுத்து தான் போட்டேன், ஒரு ரெக்கமெண்ட் தான் போட்டேன், எல்லாம் சேர்ந்து அவருக்கு பின்னாடி நம்மளும் சேர்ந்து தான் போகணும். அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னாங்க, அகிலுர் ரிபா வ முகிலுஹு வ காதிபுஹு வ ஷாஹிதைஹி வ குல்லுஹும் சவா. வட்டி வாங்கினவன் வாங்கி நிறைய பேர் ஏன்பா வட்டி வாங்குறீங்கன்னா, எங்களுக்கு வழி இல்லைங்க, நாங்கள் வட்டியை வாங்கி திங்கிறோம், வழி இல்லாமல் நாங்கள் வாங்க கொடுக்க தானே செய்கிறோங்கிற. கொடுப்பவனுக்கும் அதை தின்பவனுக்கும் திங்க கொடுக்கிறவனுக்கும் அதை எழுதுபவனுக்கும் அதை சாட்சி எல்லாத்துக்குமே சமந்தான். இது மேலே கீழெல்லாம் கிடையாது, தரஜாலாம் கிடையாது, எல்லாருக்கும் தண்டனையில் சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளோ கடுமையாக எச்சரிக்கை செய்த இந்த விஷயங்கள் இன்றைக்கு இஎம்ஐ என்ற பேரில், இன்றைக்கு வேறு வேறு பிளான்களில், வேறு வேறு திட்டங்களில் இன்றைக்கி இந்த சமூகம் விழுந்து கிடக்கு. என்ன செய்ய, அவனுமா நாழ்ந்து வாழணும், அவன் அப்படி இருக்கிறான்ல, நானும் செல்வாக்கோடு வாழணும், என் கௌரவத்தை பாதுகாக்கணும், அது மாதிரி வாழணும், 4 பேர் மெச்சம் மாதிரி வாழணும், 4 பேர் புகழ்வதை போல வாழ வேண்டும் வேண்டும் வேண்டுங்கிற இந்த பேராசை இன்னைக்கு பலரை வட்டியில் கொண்டு தள்ளி கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் எதை எஞ்சுவதில்லை, மறுமையுடைய அந்த நரகத்துடைய விறகுகளாக வந்து நிற்பாங்களே அதை எஞ்சுவதில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இவர்களும் ஒரு சாரார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக யாரு பார்த்தீங்கன்னா லஞ்சம். இன்னைக்கு லஞ்சம் வாங்குபவர்கள் தலைக்கெடுத்துட்டாங்க. எங்கே போனால் லஞ்சம், கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம். ஒரு பிரசவத்தை ஒரு பெண்ணு ஆஸ்பத்திரியில் போய் மருத்துவமனை போய் அந்த பிள்ளையை பெற்றுட்டு ஒழுங்காக வரணும், அதுக்கு லஞ்சங்க. அரசு மருத்துவமனையில், வெளியில் விடுங்க, அரசு மருத்துவமனையில் இப்படி எங்கே பார்த்தாலும் லஞ்சம். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் திருமறையில் சொல்கின்ற பொழுது சில பாவிகளை சொல்லி காமிக்கிறான். சம்மாஊன லில் கதிபி அக்காலூன லிஸ் சுஹத், இவர்கள் பொய்யையே கேட்பவர்கள், அநியாயமான முறையிலே இவர்கள் உண்ணக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ராஷி வல் முர்தஷி,
அல்லாஹ்வுடைய தூதர் லஞ்சம் கொடுப்பவனையும் லஞ்சம் வாங்குபவனையும் லானத் செய்தார்கள், அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாம் சொல்லிக்க வேண்டியதான், எங்கள் ஆட்சி தூய்மையான ஆட்சி, அந்த ஆட்சி அப்படி இப்படி சொல்லலாம். லஞ்சம் இல்லாமல் ஒரு காய நகர்த்த முடியாது. போய் பாருங்க, நீங்கள் வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, ஒரு ஈவி லைன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, வேறு எந்த காரியங்கள் சாதாரண சின்ன விஷயங்களுக்கு கூட லஞ்சங்க. இன்னைக்கு லஞ்சத்தை வாங்கி 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 லஞ்சவாதிகள் ஊழல்வாதிகள் பெருத்து விட்டார்கள். சமீபத்தில் நீங்கள் மீடியாக்களில் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க, ஒரு அமைச்சர் சபையும் அமைச்சர் இல்லை, அவர் எம்பியாக இருக்கார், முன்னாள் அமைச்சர், இப்போ எம்பியாக இருக்கிறாரு. அந்த எம்பியுடைய அவர் நடத்தக்கூடிய மருத்துவமனைகள் ரைடு, அரசாங்க ரைடு, அந்த ரைடில் பிணவரையில் மார்ச் வரையில் கட்டுக்கட்டாக பணங்கள். இங்கே சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் எத்தனையோ ஏழைகள் மடிந்து கொண்டிருக்கிறார். அவன் காசை கொள்ளடிச்சு எங்கே வச்சிருக்கான்? திருட்டுத்தனமாக பிணவரைக்குள் என்ன செய்யறான்? பணத்தை கட்டுக்காட்டா பிடிச்சிட்டு வராங்க. எங்கே போயிட்டு இருக்குது நாடு? இன்னைக்கு போதைக்கு எதிராக எல்லாரும் பேசுகிறாங்க. போதையை ஒழிக்க முடியுமா? ஒருபோதும் ஒழிக்க முடியாது. ஏன்னா அத்தனை கடைகள் திறந்து வந்தாச்சு. அந்த கடைகள் இல்லை என்று சொன்னால் அரசுக்கு அதிகாரியெல்லாம் வீட்டில் போய் படுத்து தான் தூங்கணும், அவங்களுக்கு சம்பளம் போடுறதுக்கு வழி இல்லை. எல்லா அரசு துறைக்கும் சம்பளம் எங்கேது போகுது? முக்கியமான வருவாய் ஈட்டக்கூடியது இன்னைக்கு போதை தான், மது தான். அப்போ லஞ்சமும் இன்றைக்கு ஊழலும் பெருத்தெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் அகப்படாதவர்கள், அதில் மாட்டிக்கொள்ளாதவர்கள் மிக மிக குறை. அதில் முஸ்லீம்கள் கூட இல்லைங்க, வேறுபாடு இல்லை, முஸ்லீம்கள் கூட பாகுபாடு இல்லை. விரும்பக்கூடியவர்கள், காசு பணத்தை விரும்பக்கூடியவர்கள் அதில் விழக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்போ இவர்களுக்கும் நரகம்தான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அடுத்ததாக சொல்கின்ற போது அல்லாஹ் திருமறையை சொல்கின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்ஸாபு வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈமான் கொண்டவர்களே, மதுவை விட்டும் நீங்கள் செய்திருக்காங்க விலகிக் கொள்ளுங்கள். மது, அதே போல் சூதாட்டம், இந்த மாதிரி அம்பு ஏறுறது எல்லாமே ஷைத்தானுடைய வேலை தான். இந்த ஷைத்தானுடைய வேலையிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க? விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான மக்களுக்கு என்னதுங்க? தண்டனை தான். யாரெல்லாம் மதுவை பயன்படுத்தி அதில் என்ன செய்கிறாங்க? சம்பாதிக்கிறாங்களோ, மது சாராய அதிபர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என்னதுங்க? கடுமையான நரகத்தினுடைய தண்டனை உண்டு அப்படிங்கிறத அல்லாஹ் திருமறையை சொல்லி காமிக்கிறான். இவர்களும் நரகத்தினுடைய விறகுகள். அடுத்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால், அளவு நிர்வையில் மோசடி செய்யக்கூடியவர். அளவு நிர்வையில் மோசடி செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கும் என்னது இருக்கேன்? கடுமையான தண்டனை உண்டு. வயலுலில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதா க்தாலு அலன் நாஸ் யஸ்தூஃபூன் வ இதா காலுஹும் அவ் வஸனுஹும் யுக்ஸிரூன். அப்போது அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், இந்த மாதிரியாக மக்களுக்கு அளந்து நிர்வையிலே மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு கேடுதான். இவர்கள் அளந்து வாங்குகின்ற பொழுதோ கொடுக்கின்ற பொழுதோ என்ன செய்கிறாங்க? மக்களை ஏமாற்றுகின்றார்கள். இவர்கள் ரப்புக்கு முன்னாலே மறுமை நாளில் நிற்க வேண்டும் என்று பயப்பட வேண்டாமா என்று எல்லாம் என்ன செய்கிறான்? கேட்குறான். இது என்னதுங்க? நரகத்தினுடைய விறகுகள். ஆக இப்படியே நாளை மறுமை நாளில் நரகத்தினுடைய விறகுகளாக செல்லக்கூடிய பல்வேறு நபர்களை குர்ஆன் நமக்கு, ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் முத்தாய்ப்பான ஒரு செய்தியை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இன்ன ஹாதல் மால ஹுல்வா. இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், எல்லாமே இன்பமயம் தாங்க. உலகத்தினுடைய அத்தனை இன்பங்களும், காசு பணம் செல்வாக்கு எல்லாமே இன்பம் தான். மன் அஹதஹு பி ஹக்கிஹி வ வதஹு ஃபி ஹக்கிஹி ஃபநிஅமல் மஊனதஹு. எவன் ஒருவன் அந்த செல்வத்தை அடையக்கூடியவதும் முறையாக அடைகிறான், அதை செலவு செய்வதும் சரியாக செய்கிறான் என்று சொன்னால் உண்மையிலேயே அல்லாஹ் அவருக்கு அதில் பரக்கத்தை தருகிறான். செல்வம்ங்கிறதுல நம்முடைய உள்ளம், நமது மனசு, அந்த மனசு அதை எப்படி அணுகுகிறது, உள்ளம் எப்படி அணுகுகிறது, அதை எடுத்து எப்படி செலவு பண்ணுறோமோ நிச்சயமாக அவனுக்கு அதில் பரக்கத்து உண்டு. அதே நேரத்தில் ஒமன் அஹதஹு பி கைரி ஹக்கிஹி கான கல்லதி யாக்குல் வலா யுஷ்பி. அதே நேரத்தில் அநியாயமாக அந்த செல்வத்தை ஒருத்தன் அடைய வேண்டும் என்று விரும்புகிறான் என்று சொன்னால் அவன் சாப்பிடக்கூடியவனை போல, ஆனால் அவனுடைய வயிறு நிரம்பாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்லி காமித்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர், அந்த நரகத்தை மறுமையிலே அல்லாஹ் கடுமையான தண்டனை வைத்திருக்கக்கூடிய அந்த நரகத்தை அஞ்சுவோம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த நரகத்திலிருந்து காப்பாற்றி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு முஸ்லீம்களாக வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் பல்வேறு கட்டளைகளை தருகிறான். இன்றைக்கி அந்த பல்வேறு கட்டளைகள் முஸ்லீம்களால் உதறி தள்ளப்பட்டு உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு பல்வேறு நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். அதில் ஒன்று தான் அல்லாஹ் திருமறையில் சொல்கின்ற போது, வாத்து நிசா சதுக்காத்து ஹின்ன நிஹலா.
நீங்கள் திருமண வைபவத்தை நீங்கள் நடத்துகின்ற போது அந்த திருமணத்தை நடத்தக்கூடிய அந்த திருமணத்தில் ஈடுபடக்கூடிய ஆண் மகன் மணமகன் மணமகளுக்கு பெண்ணுக்கு வந்து என்ன செய்யுங்க, தாராளமாக மனமு வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, மகர் தொகையை கொடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் திருமறையில் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட இந்த மகர் விஷயத்தில் எவ்வளோ கண்டினமாக இருந்தாங்க, கண்டிப்போடு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், சில சஹாபாக்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு திருமணத்தை நடத்தி தாருங்கள், இந்த பெண் எனக்கு முடிச்சு தாங்க, கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கும்போது கூட உன்னிடத்தில் என்ன இருக்குது மகரு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. அப்போ கொஞ்சம் ஏதாவது இரும்பு மோதிரத்தையாவது வச்சிருக்கியான்னு கேட்குறாங்க. தங்க மோதிரம் அல்ல, வெள்ளி மோதிரம் அல்ல, இரும்பு மோதிரமாவது உண்டா? இல்லை. அப்படின்னா உனக்கு ஏதாவது குரானில் ஏதாவது மனனம் செய்திருக்கிறாயா? குரான் வசனங்கள் தெரியுமா, ஆயத்துக்கள் தெரியுமா? தெரியும் அல்லாஹ்வுடைய தூதரே. இதை உன்னுடைய மனைவிக்கு மனப்பாடம் செய்வதையே மகராக ஆக்கிக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மகர் விஷயத்தில் தெளிவாக இருந்தார்கள். அப்படி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எங்கேயுமே வரதட்சணைங்கிறத அங்கே வாங்கப்படலை. அப்படி ஒரு பழக்க வழக்கமே எங்கே இல்லைங்க, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இல்லை. இன்றைக்கி இருக்கிறதா இல்லைன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி சமூகத்தில், நம்ம சமூகத்தில் இன்றைக்கி அது வந்து கரைபுரண்டு ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பிள்ளையை பெற்றுட்டாலே என் பிள்ளை இன்ஜினியர் ஆகிட்டான், என் பையன் டாக்டர் ஆகிட்டான், என் பையன் இவ்வளோ சம்பாதிக்கிறான், யூஎஸில் இருக்கிறான், யூகேல இருக்கிறான் என்று சொன்னாலும் இந்த தாயினுடைய மனசில் என்ன வந்துருந்துங்க, கோணி பை தீட்டு நிற்கிறா ரெடியா இதால இல்லையா? இதை யாரும் வந்து நினைச்ச முடியாது. என் பொண்டாட்டி உத்தம், என் பொண்டாட்டி நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு பிள்ளைகளை பெற்ற அம்மாக்கள் இந்த ஆசையோடு தான் இருக்கிறாங்க. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர, மார்க்கம் தெரிந்தவர்களை, ஒரு சில தவறுகளை, தாய் பெற்றோர்களை தவிர. அப்போ அந்த தாய்க்கு தெரிகிறது, என்னை திருமணம் முடித்து கொடுக்கின்ற பொழுது என்னுடைய தந்தை என்ன கஷ்டப்பட்டார், என் தந்தை இறந்துட்டாங்க, எங்கள் அப்பா எங்கள் அத்தா இறந்துட்டாரு, என்னுடைய சகோதரன் உழைத்து தான் என்னை திருமணம் முடித்து கொடுத்தான்ங்கிற அவ்வளோ கஷ்டங்களை அந்த தெரிந்த அந்த பெண்ணு தனக்குன்னு ஒரு மகன், அவன் படித்தவனாக சம்பாதிப்பவனாக நல்ல ஜாபில் இருக்கும்போது அந்த எண்ணம் எப்படி வருது தெரியுமா? இதெல்லாம் பழசெல்லாம் மறந்து போச்சு. நம்ம எவ்வளோ லாட்டரி சீட்டு கலைஞ்சோம், சாப்பாட்டுக்கு எப்படி வழி இல்லாமல் அலைஞ்சோம், கஷ்டப்பட்டு எப்படி நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கலாம் மறந்துட்டு நிற்கிறான். இத்தனை பவுன் வேணுங்க, எனக்கு இவ்வளோ வேணும். இந்த பிசாசு பிடிச்ச நோய் சில காலங்களுக்கு முன்னால் நீங்கள் ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க. ஊட்டியில் நடந்த ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, பிள்ளையும் பிறந்தாச்சு, கல்யாணம் பண்ணும்போதும் வரதட்சணை வாங்கியிருக்கான். இப்போ எனக்கு இவ்வளோ வரதட்சணை தா என்று மாமியார் நிற்கிறான். பெண்ணிடத்தில், மருமகள் இடத்துல, உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலிருந்து இவ்வளோ எனக்கு வரதட்சணையாக வேண்டும் என்று அடம்பிடிக்கிறாள், டார்ச்சர் பண்ணுறா, பிரச்சனை பண்ணுறா. அவள் வாங்கி தர முடியல, இருந்தால் தானே கொடுக்க முடியும். பேங்கில் கொள்ள அடிச்சுட்டு வர முடியும், எப்படி கொடுக்க முடியும்? அவருடைய தந்தைக்கு இல்லை, வசதி இல்லை, கொடுக்க முடியல. கடைசியாக திட்டம் போட்டு மருமகன் மாமியா எல்லாம் சேர்ந்து திட்டம் போட்டு அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய உணவில் சாயாலங்கிறாங்க, டீலன்னு, அடுத்து என்ன செய்து வருதா தெரியல, விஷத்தை கலந்து கொடுத்து ஆளை கொண்டு விட்டாங்க. ஊட்டியில் நடந்த சம்பவம் கிழிக்கிறாங்க, போட்டு மீடியாக்களில் போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க. யாருங்க? முஸ்லீம் அல்லாத மக்கள் அல்ல, ஒரு முஸ்லீம்களாக தன்னை காட்டிக்கொண்டு இஸ்லாமிய பேரை வச்சுக்கிட்டு கொண்டு விட்டாங்க. அந்த பெண்ணுடைய பெயர் ஆஷிகா. இதில் இருக்கக்கூடிய சங்கீக சைத்தான் யாஷிகான்னு அந்த பேரை மாற்றி இந்த பெண் வந்து மதம் மாற்றி தான் என்ன செய்தாங்க, கொண்டு விட்டாங்க. இவங்க இஸ்லாத்துக்கு வரலைங்கிறதுனால திட்டம் போட்டு இந்த பெண்ணை கொண்டு விட்டார்கள். அப்படி ஒரு பொருளையை கிளப்பி விடுறாங்க. அது அல்ல, உண்மையிலேயே அது பெர்த் முஸ்லீம் ஆஷிகா. ஒரு இளம்பெண்ணை வரதட்சணை கிடைக்கவில்லை, வரதட்சணை எவளால் கொடுக்க முடியலங்கிற காரணத்தினால டார்ச்சர் பண்ணி விஷத்தில் யாருங்க செய்தா இந்த காரியத்தை? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் யூதர்கள் தான் செய்வாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை கொல்ல வந்தது அவங்க தான். விஷத்தில் உணவு வச்சு நிச்சயம் தான் கொல்ல பார்த்தாங்க. அப்போ ஒரு விஷத்தில் இந்த ஒரு மருமகளுக்கு, என்னுடைய மகனை திருமணம் முடித்தவளுக்கு குழந்தையும் பெற்றாச்சு, எந்த பாசமும் எதுவுமே இல்லை, எல்லாம் போய் கல்லை மறைச்சிட்டு காசு செல்வம் பொருள் இதுதான் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது. அது சைத்தான் எப்படி கொண்டு அவனுக்கு வழி விடுறான் என்று சொன்னால், ஆளை கதையை முடிச்சிரு, உணவில் விஷத்தை வச்சு கொண்டு விடு என்று ஒரு கொலைகாரனாக மாட்டக்கூடிய சம்பவங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் யோசித்து பாருங்க. 2 தினங்களுக்கு முன்னால் கும்பகோணத்தில் 2 தினங்களுக்கு முன்னால் இரட்டை சகோதரிகள் தூக்கு போட்டுக்கிட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா? எங்களுக்கு வசதி இல்லை, கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, மாப்பிள்ளை கிடைக்கல, எனவே நாங்கள் வாழ்க்கை வெறுத்து இறந்து விடுகிறோம் என்று அக்கா தங்கச்சி 2 சகோதரி 2 பேரும் காலி. எத்தனை சம்பவங்கள்ங்க. அப்போ நமக்கு என்ன ஆசை இருக்குது? எத்தனையோ சம்பவங்கள் நடந்தாலும் உள்ளத்தில் அந்த எண்ணம் இல்லாமல் இருக்கிறதா? குறைஞ்சபட்சம் என் பிள்ளைக்கு நான் வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் முடிப்பேங்கிற முடிவுக்கு வாங்க, எல்லாம் பரக்கத்தை தருவான். அந்த எண்ணத்தையாவது வைங்க முதல்ல.
உங்களுடைய மனைவி அதுக்கு ஆசைப்படுகிற மண்டல 4 அடி அடியுங்க. அப்போ இந்த எண்ணங்கள் எப்படி உருவாகுது? தவறான அடுத்தவனுடைய காசை இந்த வரதட்சணைங்கிற பேரில் நான் குளிக்கணும், நான் பங்களா வாங்கணும், நான் காரை வாங்கணும், என் சொத்து வசதி சேர்த்துக்கணுங்கிறதுக்காக வேண்டி இப்படிலாம் ஒரு ஆசை உங்களை தூண்டுகிறது என்று சொன்னால் என்ன மார்க்கத்தை நம்ம இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. அப்போ அதனால் ஆண் பிள்ளைகளை பெற்றவர்கள் ஒரு முடிவோடு இருங்க. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை தருவான், எண்ணம் போல் வாழ்வு. அல்லாஹ் உங்களுக்கு என்ன வளத்தையும் தருவான். இந்த மாதிரியான வரதட்சணைங்கிற அறிக்கை மேல்மட்டத்தில் முடிச்சாரு, கீழ்மட்டத்தில் முடிச்சாரு, எந்த பெண்ணை முடித்தாலும் சரி தான், இந்த முசீபத்துக்கு நான் போக மாட்டேன், வரதட்சணை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வாங்க மாட்டேன்னு உறுதியான எண்ணங்களை வைங்க. அந்த ஆசையை விட்டுட்டு, அந்த எண்ணத்தை விட்டுட்டு ஆசை வந்துச்சுன்னு சொன்னால் நாமும் ஷைத்தானுடைய வலையிலே ஒரு பக்கம் வீழ்ந்து விடுவோங்கிறது தான் இன்றைக்கி சமூகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் நமக்கு காட்டி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, எண்ணங்களை, தூய்மையான எண்ணங்களை வைங்க. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை தருவான். அப்படியே அல்லாஹ் கஷ்டத்தை தந்தாலும் மறுமையில் அதற்கான பல்வேறு கூலிகளும் உண்டுங்கிறத மனசில் வையுங்க. நிச்சயமாக அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களுக்கு நன்மை தர காத்திருக்கிறான். இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம்ம அனைவரையும் ஆக்கிடுவானாக. வாஹிர் தாவானா.